தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பைக்கில் நிறைய விதமான டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் Yamahaவில் வந்து பார்த்தீங்கன்னா Bluecore டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இதுவே நீங்கள் ஹோண்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு HET அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஹோண்டா ஈகோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் Bluecore டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்குது அடுஃபோ வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த Yamaha Bluecore டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பவர் எஃபிஷியன்சியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துகிற அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இது கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பவரை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தணும், பவர் லாஸை வந்து குறைக்கணும், ஃபியூல் எஃபிஷியன்ஸை வந்து அதிகப்படுத்தணும், பிக்கப் ரொம்ப நல்லாவே கிடைக்கணும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டி நிறுவனமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றது போல் ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த Bluecore டெக்னாலஜியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்க்கலாம். இந்த Bluecore டெக்னாலஜி மூலமாக கிட்டத்தட்ட 14% நார்மல் பைக்கை விட 14% கூடுதலான மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து நிரூபித்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாதாரண நீங்கள் எஃப்சி பைக் எடுத்து கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய வரும். இந்த பவர் லாஸை வந்து எப்படி குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஆஃப்செட் கிராங்க் ஷாஃப்ட் அப்படி இல்லைனா ஆஃப்செட் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட் பிஸ்டனுடைய கிராங்க் ஷாஃப்ட்டும் ஆஃப்செட் சிலிண்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதாவது கிராங்க் ஷாஃப்டில் இருந்து கொஞ்சம் தூரம் பிஸ்டனை தள்ளி வச்சுருப்பாங்க அந்த சிலிண்டரை. ஸோ இந்த மாதிரி தள்ளி வைக்கிறதுக்கு ரெண்டாவது விஷயம் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. இன்ஜினில் மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது கிராங்க் ஷாஃப்ட்டு, பிஸ்டனு, சிலிண்டரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க குறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். லைட் வெயிட் மெட்டீரியலாக அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மூவிங் பார்ட்ஸ் அதாவது இந்த வெயிட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி வைக்கும் பொழுது உங்களுக்கு பவர் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கனமான வெயிட்டான இருக்கக்கூடிய அந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே பைக்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து அதிக அளவில் தேவைப்படுது. வெயிட்டை கொஞ்சம் குறைக்கும் போது பவர் லாஸ் ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு Yamaha சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிண்டருக்குள்ளே போகும். நார்மல் இன்ஜினில் அது எப்படி சிலிண்டருக்குள்ளே போகும் அப்படின்னா ஒரு சிலிண்டரோட எக்ஸாக்ஸில் அது ஒரு கிடை மட்டமாக தான் வந்து சுற்றிக்கிட்டு உள்ளே போகும். இதுவே இந்த Bluecore எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிள் கோர் சிலிண்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த தம்பிள் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்குத்தாக உள்ளே போகுது அப்படின்னே சொல்லலாம். இது போல் செங்குத்தாக சுற்றிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டெக் போர்ட்டோட டிசைனை வந்து அவங்க மாற்றிருக்காங்க. அதே போல் வால்வையும் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் மூலமாக வந்து தம்பிள் ஃப்ளோ எஃபெக்டை வந்து Yamaha கொடுத்துருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தம்பிள் ஃப்ளோ எஃபெக்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகக்கூடிய ஏர் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து எரியுது அப்படின்றது போல் Yamaha சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய FZ30யும் இப்போ இருக்கக்கூடிய Bluecore FZ30யும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3.5 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை குறைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது Bluecore FZ30க்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசனில் பார்க்கும்போது ஒரு 3.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் குறைச்சிருக்கும் அப்படின்றது போல் Yamaha சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா Bluecore டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து குறைச்சி பவர் லாஸை வந்து பெரும் அளவில் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சியை இன்னும் அதிகப்படுத்தி வெயிட் வைஸ்லையுமே குறைச்சி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகக்கூடிய ஒரு பைக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி அவங்க பெரும் அளவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.